அப்போ இன்னல்லாஹ லா யஸ்தஹி, அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான். இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யضرب மஸலன், உதாரணத்தை ஆக்குவதற்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், வெக்கப்பட மாட்டான், வெக்கப்பட்டு விட மாட்டான். ஏன்னா நம்ம லா யஸ்தஹிக்கு எத்திரு கூட இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அல்லாஹ்வை கவனிச்சு என்ன விடுறது. இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யضرب மஸலம்மா, எந்த உதாரணத்தையும் ஆக்குவதற்கு எல்லாம் என்ன செய்ய மாட்டான், வைக்கப்பட மாட்டான். பவுலத்தன், கொசுவை உதாரணமாக்குவதற்கு என்ன செய்ய மாட்டான், வைக்கப்பட மாட்டான். பமா ஃபோக்கா, அதை விட மேலானதை உதாரணமாக்குவதற்கு வைக்கப்பட மாட்டான், அதை விட சிறியதை உதாரணமாக்குவதற்கு வைக்கப்பட மாட்டான். பமா ஃபோக்காவுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கான். அதை விட மேலானது, கொசுவை விட மேலானது ஈ, செலுத்தி பூச்சி. கழுதை ரொம்ப பெருசு, கழுதைன்னு சொல்றானே, அப்போ கொசுவை விட பெருசு ஈ, சிலந்தி பூச்சி ரொம்ப பெருசு, கழுதை ரொம்ப பெருசையும் உதாரணம் காட்டுவதற்கு வைக்கப்பட மாட்டான் ஈயை விட. பண்ணிருக்கல. அப்போ கொசுவை உதாரணம் காட்டுவதற்கும் அதை விட மேலானது உதாரணம் காட்டுக்க மாட்டான், அதை விட கீழே உள்ளதையும் காட்டுவதற்கு உதாரணமாக வைக்கப்பட மாட்டான் தான். மமாவுக்கு ரெண்டு இடத்துல இருக்கான். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகம் விளங்குதுப்பா, அல்லாஹ் இடத்தின் இந்த தஅதீலு ஜனாஹ பஊதத்தின், குசுவினுடைய இறக்கைக்கு ஈடாகுமே. ஆனால் காபிருக்கு ஒரு முடக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்கிறாங்க. உலகத்துக்கு அல்லாட்ட கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது, மரியாதை கிடையாதுங்க, காபிருக்கு அள்ளி கொடுக்குறான். விளங்குதா? நினைச்சோம்னா காபிர்களுக்கு வீடு மோட வாசப்படியெல்லாம் தங்கமாகி கொடுத்துருவானா, அதுதான் சரியான கொள்கைன்னு போயிடுவாங்கிறதால செய்யலையா. ஏன்னா நம்மளுக்கு எங்கே இருக்க, ஆகிரத்தில் இருக்குது. அதத்துல் இபாதிய சாலிஹின் மாலாயினுன் ரஅத் வலா உதுனுன் சமியத் வலா கத்தர் அலா கல்பி பஷர். கண்ணே, எந்த கண்ணும் பார்த்துடாத, எந்த காதும் கேட்டுடாத, எந்த மனிதனுடைய உள்ளத்திலையும் ஊசலாடி கூட இருக்காது பெரும்பெரும். இது மாதிரி எங்கே தயாரித்து வச்சிருக்கிறேன், ஆகிரத்தில் தயாரித்து வச்சிருக்கிறேங்கிறான். நம்மளுக்கு மறுமையில் இருக்குது மாளிகை, இதற்கிட்ட எல்லா வகையான வசதிகளும் அங்கே மாளிகை சொர்க்கத்தில் இருக்கிறது. விளங்குதான் கேட்டேன். இந்த ஹதீஸ் இருக்கு பாரு, இங்க ஆன் பண்ணிக்கோ. இப்போ நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க பாரு, கால அந்த 14ஆம் நம்பரில் இருக்கு பாரு, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஸஹல் இப்னு ஸாயிதி ரலியல்லாஹு அன்ஹு தான் அறிவிக்கிறாங்க. ஹதீஸ் அறிவிக்கிறவங்க யாரு? அன் ஸஹல் இப்னு ஸாயிதி ரலியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் கானத்தி துன்யா ல தஅதீலு இந்தல்லாஹி தஆலா ஜனாஹ பஊதத்தின், கொசுவினுடைய ரெக்கை அளவுக்கு கொஞ்சம் மரியாதை இருந்துச்சுன்னா, மாசக்கா மின்ஹா, துன்யாவிலிருந்து காபிரன், காபிருக்கு கொடுத்திருந்திருக்க மாட்டான், போட்டியிருக்க மாட்டான். ஷர்பத்தமாயின், ஒரு முடக்கு தண்ணீரை கூட போட்டி இருந்திருக்க மாட்டான். அஹ்ரஜஹு திர்மிதி, இது திருமதிமா தெரிஞ்சுனா அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அப்போ கொசுவினுடைய ரெக்கை அளவுக்கு கூட இந்த உலகத்தை பற்றி அல்லாட்ட மரியாதை கிடைக்கும். அதுதான் காபிருக்கு அள்ளி கொடுக்குறான். அப்படி மரியாதை இருக்குன்னு இருந்துச்சுன்னா, விளக்குதா? கொசுவினுடைய ரெக்கை அளவுக்கு மரியாதை இருக்குன்னு இருந்துச்சுன்னா என்ன செய்வான்? காவிரிகளுக்கு ஒரு முடக்கு தண்ணீரோடு கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்னடா தண்ணீர், ஏன்னா இந்த உலகம் மரியாதை இல்லை, வாடா வச்சுக்கடா கொடுக்குறான், அள்ளி கொடுக்குறான். விளங்குதா? அதுவே கொசுவினுடைய ரெக்கைங்கிறது கொசு விட சிரிச்சு தானே, கொசுவுடைய ரெக்கைங்கிறது என்ன இருக்குது? அப்போ ஃபமா போக்கான்னு அதோட மேலன்னா ஈயையும் சிலந்தி பூச்சியும் கழுதையும் எடுத்துக்கோ, அது ரொம்ப பெருசு. அதை விட சிறுசையும் உதாரணம் காட்டுவதுக்கு கேட்கப்பட மாட்டான், அங்கே இடத்துல இருக்கான். அதுக்கு மேலே கூட உதாரணம் ஓதனமில்ல, இந்த மாவுக்கு இஸ்துபாமுடைய அர்த்தம் அப்படி இருக்குன்னு ஓதனமில்ல, அதுக்கு எப்படி அர்த்தம் வைக்கணும்? கொசு என்ன இருக்கட்டும், மசலம்மா கொசு என்ன இருக்கட்டும், கொசுவை விட மேலானதையும் உதாரணம் காட்டுவான், கொசுவை விட கீழானதையும் உதாரணம் காட்டுவான்னு அர்த்தமா. இஸ்திபாமியத்தால் மான் வந்துச்சு இல்லைப்பா, கொசு என்ன, கொசுவை விட பெருசையும் உதாரணம் காட்டுவான், கொசுவை விட சிறுசையும் உதாரணம் காட்டுவான். ரெக்கையும் உதாரணம் காட்டுறாங்க செல்லும் புரிஞ்சான்னு கேட்டேன். ரசூல் தாவுடைய பேச்சும் அல்லாவுடைய பேச்சு தான். ஆமா, என் திகோனில் ஹவா இன்வு இல்லா வஹீவா, எல்லாம் வஹி. ஐய மத்துலு ஐய கைர மத்துலு, ஐய மத்துலுங்கிற குரான் சரி ஓதி காமிக்கப்படக்கூடிய வஹி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் இப்படி ஓதி காமிச்சாங்க. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, உள்வாங்கினாங்க. இது வஹி மத்லூ. இன்னமல் அமாலு பின்னியாத் இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா வமன் ஹாஜர வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா அவ் இலா இம்ராஅத்தின் யன்கிஹுஹா ஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹிங்கிற ஹதீஸ் அதுவும் வஹி தான். அது வஹிய கைர மத்லூ, ஓதிக்க பாமிக்கப்படாமல் உள்ளத்தில் அல்லாஹ் போட்டு விடுறது. விளங்குச்சான்னு கேட்டேன். அப்போ ஜனாஹ பஅூதத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னு அல்லாஹ்வுடைய வஹி. அப்போ கொசுவை விட கம்மியானதையும் குறைஞ்சதையும் அல்லாஹ் உதாரணம் காட்டுவதுக்கு என்ன செய்ய மாட்டான், வெட்கப்பட மாட்டான்னு அர்த்தம். ஆமாம், ஃபௌகஹா கொசுவை விட மேலானதையும் உதாரணம் காட்டுவதற்கு விட மாட்டான், அதை விட சிறுசாக இருக்கக்கூடியதையும் உதாரணம் காட்டுவதற்கு என்ன செய்ய மாட்டான். ரெண்டு அர்த்தம் இருக்கு, கீழே கொண்டு வர்றாங்க பாரு எல்லாத்தையும். இந்த ஃபமா ஃபௌகஹா என்பது அத்துப்பு செய்யப்பட்டதாக இருக்கும். அத்துப்புன்னு என்ன அர்த்தம், அத்துப்பு செய்யப்பட்டதாக இருக்கும். அத்துப்புனுக்கு என்ன அர்த்தம், மழத்தூப்புடைய அர்த்தம். என்ன விளங்குதுடா? ஃபமா ஃபௌகஹா என்பது அத்துஃபான். நம்ம ரஷீதியாவில் ஓதியிருக்கோம். இந்த மாதிரி இடத்துல இசுமபுலுடைய அர்த்தம் கொடுக்கணும். அத்துப்பாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. அத்துப்பு செய்யப்பட்டதாக இருக்கும் கனியை சொல்வா. அத்துஃபுன் அத்துப்பு செய்யப்பட்டதாக இருக்கும். அல்லா பஅூதத் எங்கே அத்துப்பு செய்யப்பட்டிருக்குது, பஅூதத்தின் மீது அத்துப்பு செய்யப்பட்டதாக இருக்கும். அல்லது இதில் மாவில் அத்துப்பு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் மாவில்னா சும்மா அத்துப்பு செய்ய முடியாது. இன்ஜுஇல இசுமன், அது இசுமாக ஆக்கப்பட்டால், மாவை இசுமாக ஆக்கப்பட்டால் மாவின் மீது அத்துப்பு செய்யப்பட்டதாக இருக்கும். ஏன்னா இஸ்மில் தானே பார்த்து இஸ்மா அருபில் போய் செய்ய முடியாது. ஜாயிதா வருதுன்னு வருதே, ஜாயிதா வந்துச்சுன்னா என்னவா வேணும், அது அருபில்ல. அருப்பாக இருக்கும்போது மாவில் அத்துப்பு செய்ய முடியாது. இஸ்மா இன்ஜுஇல இசுமன், மாவை இஸ்மாக்கப்பட்டால் மௌசூலா வருது, மௌசூபா வருது. விளங்குதப்பா? இபஹாமியாவான மாவா வருது அப்படின்னா இஸ்மன். ரெண்டு பார்த்து வைக்கிறது. இன்ஜுஇல இசுமன், அந்த மாவை இசுமாக்கப்பட்டால் மாவின் மீது தூச்சப்பட்டதாக இருக்கும். அப்போ என்னங்க அர்த்தம் ஏப்பா? ஒமா போக்காக என்ன அர்த்தம்? மேனா அவனுடைய அர்த்தம் மாசாத அலிகா, கொசுவை விட பிரமாண்டமாகிவிட்டதே. ஜுஸ்தத்தி தோற்றத்திலே கொசுவை விட பெருசாகிவிட்டதே. சாதனா பெருசாகிடுச்சே. மேனாவும் மாசாத அலிகா ஜுஸ்தத்தி, தோற்றத்தில் கொசுவை விட பெருசாகிவிட்டதே. அந்த ஒன்றையும் உதாரணம் காட்டுவதற்கு வைக்கப்பட மாட்டான். கதுபாபி, ஈயை போல. ஈங்கிறது கொசுவோட பெருசு தானே. போல அன்க பூச்சி, சிலந்தி பூச்சியை போல. சிலந்தி பூச்சிங்கிறது என்ன இருக்குதே, கொசுவோட பெருசு தானே. அப்போ என்ன அர்த்தங்க? கண்ணகுவா கசதபிகி ரத்த மஸ்தன்கரூஹு. ஏப்பா அல்ல இதெல்லாம் உதாரணம் காட்ட மாட்டான்னு நினச்சானு உள்ள ஆட்சேபித்தான்ல, அவனுக்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி இருக்கு. ஏண்டா நான் வைக்கப்படணும், கொசுவையும் உதாரணம் காட்டுவேன், அதை விட பெருசு சிறுசையெல்லாம் உதாரணம் காட்டுவேன் தான் ரத்து செய்கிற மாதிரி இருக்கு. அல்லாவா இருந்துக்கிட்டு இப்படிலாம் சொல்லலாமா? கொசுவை சொல்லலாமா? ஈயை சொல்லலாமா? கொசுவுடைய ரெக்கையை சொல்லலாமா? சொல்லுவேன்டா. கொசுவையும் சொல்லுவேன், கொசுவோட மேலானதையும் சொல்லுவேன், அதோட சின்னதையும் சொல்லுவேன், எல்லாத்தையும் நான் பேசுவேன். அப்போ கண்ணகு கசதபிகி, இந்த உதாரணத்தை கொண்டு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நாடி இருக்கிறான் போலும். ரத்த மஸ்தன்கரூஹு, இப்படிலாம் உதாரணம் காட்டுவதை ஆட்சேபித்தார்களே, இப்படியெல்லாம் உதாரணம் காட்டுவதை ஆட்சேபித்தார்களே, அவர்களுக்கு ரத்து செய்வதை அல்லாஹ் நாடினான் போலும். அப்போ மானா கருத்து என்ன? அன்னஹு லா யஸ்தஹி, அல்லாஹ் வெட்கப்பட்டு விடமாட்டான். லர்பல் மசலி பில் பஅூதி, கொசுவை கொண்டு உதாரணம் காட்டுவதை வெட்கப்பட்டு என்ன செய்ய மாட்டான், விடமாட்டான். கொசுவையே காட்ட மாட்டாங்க போது ஃபதுலன் அம்மாவு அக்பர் மின்ஹு, அதை விட பிரம்மாண்டமானதை உதாரணம் காட்டுவதை விட்டு வைக்கப்பட மாட்டான். அதை விட பிரம்மாண்டம் பெருசாக இருக்கக்கூடிய உதாரணம் காட்டுவதற்கு வைக்கப்பட மாட்டான். ஈய சிலந்தி பூச்சியை கழுதைய எல்லாத்தையும் என்ன செய்வான் அல்லாஹ் உதாரணம் காட்டும். அப்போ தம்பி எப்படி அர்த்தம் வைக்கலாம்? ஜுஸ்ஸத்தில் பெருசை உதாரணம் காட்டுவதற்கு வைக்கப்பட மாட்டான். அவுபில் மானாவிலேயும் பெருசை உதாரணம் காட்டுவதற்கு விட மாட்டான். அவுபில் மானல்லதி ஜுயிலத்து ஃபீஹி மசலன், உதாரணத்தை எதிலே ஆக்கப்பட்டதோ அந்த கருத்திலேயும் உதாரணம் காட்டுவதற்கு வைக்கப்பட மாட்டான். ஒவ்வொரு என்ன சிகரு, கருத்து சின்னதும் வரும். கருத்தில் என்ன அர்த்தம் வரும்? ஒவ்வொரு சிகரு, சிறுசாக இருக்கும். அதில் அக்காரத்து மட்டமானதுமாக இருக்கும். கருத்தில் சின்னதும் வரும். தோற்ற ஃபமா போக்கான பெருசுன்னு காமிக்கும். அது பெருசு உதாரணம் காட்டுறத கூட சிறுத்தையும் உதாரணம் காட்டுறது வைக்கப்பட மாட்டான்னு தான் அர்த்தங்கண்ணே. கருத்தில் அதுவும் வரும். ஒவ்வொரு சிகரு, கருத்தில் உதாரணம் காட்டுவதற்கு வைக்கப்பட மாட்டான். ஆனால் என்ன அர்த்தம்? சிகரு சின்னது, அக்காரது மட்டமானது.
ஜனாஹிகா கொசுடைய இருக்கை போல, அதையும் உதாரணம் காட்டுவான். இன்னும் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரபகு அந்த கொசுவினுடைய இறக்கையை உதாரணம் காட்டியிருக்கிறார்கள். விளங்குதுப்பா? அப்படி தானேப்பா? தரபகு மசலி துன்யா, துன்யாவுக்கு உதாரணம் காட்டியிருக்கிறாங்க. கொசுவுக்கு இந்த மேலே படித்தமே எப்படி லவ்கானத்தி துன்யா, விளங்குதுப்பா? லவ்கானத்தி துன்யா இந்தல்லா லவ்கானத்தி துன்யா லதஅதிலு இந்தல்லாஹி ஜனாஹ பஊதத்தின், துன்யா அல்லாஹ் இடத்தில் கொசுவினுடைய ரெக்கை அளவுக்கு அந்தஸ்து இருக்குமேயானால் மாசகா மின்ஹா காபிரன், காபிருக்கு போட்டி இருந்திருக்க மாட்டான். ஷர்பத்தமாயின், ஒரு முடக்கு தண்ணீரை கூட போட்டியிருக்க மாட்டாங்க அங்கே சொல்லாது. இப்போ கொசுவுடைய ரெக்கைங்கிறத விட சிறுசு தானே. இப்போ மானாவில் சிறுசு வருது, மானாவில் அதை விட ரொம்ப சின்னதையும் உதாரணம் காட்டுவான். இப்போ அவன் ஃபமா போக்கான பெருசையும் எடுக்கும் சிறுசையும், அப்படி இருக்குங்க எங்கேயாவது இருக்கானா இருக்கு. அதுக்கு உதாரணம் இருக்குது, ஹதீஸிலே இருக்குது. ஒன் அதீருஹு, ஃபமா போக்காங்கிறது பெருசையும் எடுக்கும் சிறுசையும் எடுக்குன்னு என் கருத்தில் தானே சொல்கிறீங்க. லெவல்லையே இருக்கானா இருக்கு. இப்போ ஒன் அதீருஹு இதற்கு உதாரணம் இதில் ஏத்திமாலைனி, ஃபமா போக்காங்கிறது பெருசையும் எடுக்கும் சிறுசையும் எடுக்கும். விளங்குதப்பா? ரெண்டுக்கும் சாத்தியமாகும் என்பதற்கு உதாரணம் மாறுவிய அறிவிக்கப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கும். என்ன ஹதீஸ் கருதி கொண்டு வர்றாங்க பாரு, புகாரி ஷரீஃபில் வருதான் அது. அன்ன ரஜிலன் பி மினா, ஹஜ்ஜில் ஒரு மனிதர் மினாவிலே கர்ரக்கில் விழுந்துட்டார். அலா துனுபி ஃபுஸ்தாத்தின், கூடாரத்தினுடைய கயிறு தட்டி கீழே விழுந்துட்டார். துணுபுனா கயிறு, சிம்பு, இதில் கூடாரம் போடுற கயிறு இருக்குல்லப்பா, இதில் கூடாரம் போடுற கயிறு இருக்குல்ல, அதை போட்டுட்டு கொஞ்சம் கந்தல் கீழே கடந்திருக்கும் போல் இருக்கு. அது தட்டி ஒரு சாபிக்கில் விழுந்துட்டாங்க. இதில் இந்த பந்தல் போடுறதுக்கு கட்டுவானும் இல்லை, கயிறு கட்டுவானும் இல்லை, அது இப்படி தண்டி தானே இருக்கும். இது இந்த சின்ன கயிறை நிறைய பந்து மாதிரி வச்சுருப்பான், அது ஒரு கயிறு கீழே கடந்திருக்கு போல் இருக்கு. மினாவில் தங்கத்துக்கு கூடாரம் போட்டு இப்பவும் போட்டிருக்காங்க, இப்பவும் போட்டுக்கக்கூடாதுன்னு டென்ட்டு, அது வந்து நெருப்பு பிடிக்காத டென்ட்டு போட்டிருக்காங்க. விழுந்தா இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், அந்த சைடை மட்டும் தான் தூக்கி வைக்கிறான். இக்காலம் அப்படியே நெருப்பு பிடிக்காது. ஏன்னா மினாவில் நெருப்புலாம் பிடிச்சி ஆஜிகளுக்கு பெரிய சேதங்கள்லாம் ஏற்பட்டுச்சுல, அதனால் இப்போ கூரை கட்டடம்லாம் கிடையாது மினாவில். தங்கடம் இல்லைப்பா, அப்புறம் 8 தங்குவாங்க, 9 வந்து என்ன இருக்குது அரபாவுக்கு போவாங்க, 9வது மாலை 10வது ஒரு முஸ்தலிஃபாவுக்கு போகிறாங்க. அதுக்கு 11, 12, 13 மினாவில் தான் தங்கியிருப்பாங்க. வெயிலே கிடக்க முடியும். ஏசிலாம் வச்சு இப்போ சூப்பரான டென்ட்டு போட்டுருக்காங்க, நெருப்பு பிடிக்காது. அந்த காலத்துக்கு இப்போ கூடாரம் போடுவாங்களாம். அந்த கூடாரம் போடுறது கயிறு வச்சு கட்டுவாங்க. அந்த கயிறு சிம்புக்கில் கடந்திருக்கு போல் இருக்குது, அது தட்டி ஒரு சாபிக்கில் விழுந்துட்டாங்க. துணுபு புஸ்தாத்துனா கூடாரத்தினுடைய கயிறு தட்டி என்ன செஞ்சிட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க. அப்போம்மா ரெண்டுக்கும் சாத்தியம், ஃபமா போக்காங்கிறது ரெண்டுக்கும் சாத்தியமாகிறதுக்கு உதாரணம் மாறுவிய அறிவிக்கப்பட்ட ஒரு திசா இருக்கும். அன்ன ரஜில் நபி மினா, ஒரு மனிதர் மினாவிலே ஹர்ர கீழே விழுந்து விட்டார். அலா துணுபி புஸ்தாத்தின், கூடாரத்தினுடைய கயிறு தட்டி கீழே விழுந்து விட்டார். இப்போ காலுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அப்போ ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, சமீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன். சமீத்து ரசூலுல்லாஹி யக்கூலுன்னு இருக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன். போட்டுக்கப்பா, சமீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூலு, போட்டுக்கங்கண்ணே, சமீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூலுன்னு இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டேன். அதில் சொன்னாங்க, மாமின் முஸ்லிமின், எந்த முஸ்லீமும் ஷாக்கு ஷவுக்கத்தன், முள்ளு தைக்கப்படுமே, ஃபமா ஃபோக்கஹா, அதை விட மேலானது தாக்குமே, பாதிக்கப்படுமே, அப்படிப்பட்ட எந்த ஒரு முஸ்லீமும் இல்லை. இல்லா குத்திபதில் ஊபிகா, அந்த முள்ளு தைத்ததினால் அவருக்கு எழுதப்பட்டது வரை, தரஜத்துன், ஒரு தரஜா எழுதப்பட்டது வரை இல்லை. முஹியத் அனூபிகா, அந்த முள்ளு தைத்ததினால் அவரை விட்டும் ஒரு பாவம் அழிக்கப்பட்டது வரை இல்லை. முஹியத் அனூபிகா ஹத்தியத்துன், அந்த முள்ளு தைத்ததினால் அவருக்கு ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டது வரை இல்லை. எடுத்தலப்பா, ஃபமா ஏய் முள்ளு தைச்சிச்சு, அதை விட பிரமாண்டமானது ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுத்திடுச்சு. விழுந்தர்கள் என்ன இப்போ இன்னும் எழுத்து இந்த ஹதீஸு சாத்தியமாகும், பாதிக்கப்படாது தான் என்ன செய்யும், அவருடைய பாவம் மன்னிக்கப்படும், ஒரு அந்தஸ்து என்ன செய்யப்படும், அவருக்கு உயர்த்தப்படும். அப்படி தானே, ஒரு தரஜா எழுதப்படுகிறது, உயர்த்தப்படுகிறது, அவரை விட்டு ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது. இப்போ இன்னும் எழுத்தமீரு ஃபமா போக்கான் இருக்குல்ல, இதுதான் எழுக்கிறாங்க. ஃபமா போக்கா என்பது எழுத்தமீரு சாத்தியமாகும். மாயு ஜாவிது ஷவுக்கத்தை, முல்லை விட கடக்குமே, பிற அலமி, வேதனையில் முல்லை விட கடக்குமே, பெருசாக இருக்குமே, அதையும் எடுக்கும். உதாரணமாக கல் ஹரூரி, கீழே விழுவதை போல. ஹரூர்னு அர்த்தம், ஒரு ஹரூர் கீழே விழுறது. இதில் முள்ளு தைச்சா லேசாக தான் வலிக்கும், தொப்புனு கீழே விழுந்துட்டா எலும்புலாம் முடிஞ்சு போயிருவிடா.
குதிரை கீழே விட்டுதான் சவுன்னு ஒன்றுச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, எலும்பு கிராக் ஆக்கிடுங்கிறான்ல, முள்ளு குத்தினாலும் அப்படிலாம் ஆகாது. அப்போ ஏபா இது இவை ஏத்தமிழு எது ஃபமா போக்கா என்பது ஏத்தமிழு சாத்தியமாகும். சொல்லுப்பா. மாயு ஜாவி சௌக்கத்தை இதில் அலமி வேதனையில் முல்லை கடக்குமே, முல்லை விட பெருசாக இருக்குமே அது எடுக்கும் கல் குரூரி கீழே விழுவதைப் போல. அவு மா ஜாத அலிகா அதை விட பிரமாண்டமாக இருக்கும். இல் கில்லத்தி கில்லத்தில் அதை விட பிரமாண்டமாக இருக்குமே, அப்போ கம்மியாக இருக்குமேனு அர்த்தம். கில்லத்தில் அதை விட அதிகமாக இருக்குமேனு அர்த்தம், கம்மியாக இருக்கும்னு அர்த்தம். நக்பத்தி நம்பலத்தி எறும்பு கடிப்பதையும் போல். இல்லை முள்ளு கடித்தா வலிக்கும், கீழே விழுந்தால் அதை விட வலிக்கும். எறும்பு கடித்தா அதை விட கம்மியாக இருக்கும். நக்பத்தி நம்பலத்தி எறும்பு கடிப்பதையும் போல். கில்லத்தில் அதை விட அதிகமாக இருக்குமே அதிகம் எடுக்கும். ஏன்னா எறும்பு கடித்தாலும் நன்மை தான். கௌலி அலைஹிஸ்ஸலாம் நபிசல்லாம் சொல்லியிருப்பதினால் அஸ்ஸாபுல் முஸ்லீமே முஸ்லீமுக்கு எந்த இது பாதிப்பு ஏற்படுவதாகிறது. மா அசாபல் முஸ்லீமே முஸ்லீமுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு மக்ரூஹின் வெறுக்கத்தக்கதிலிருந்தும் முஸ்லீமுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு கஃபாரத்துல் ஹத்தாயாகும், அவனுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கும். அத்தன் நஹ்பத்தின் நம்மலத்தி எறும்புகடி உட்பட மூமினுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பாதிப்பும் உனக்கு என்னதுதான் நன்மை தான். என்ன விளங்குதா? அது உனக்கு கவ்வாரா தான். அப்போ எறும்பு கடிக்கிறதுங்கிறதும் முள்ளு தைக்கிறது சிரிச்சு தானே, இப்படி ஒரு அதிசயம் இருக்கிறதுனால எப்பா ரொம்ப பக்கம் 2 அர்த்தம் வைக்கலாம். சிரிச்சும் எடுக்கும் பெருசையும் எடுக்கும். க்ளீனாக விளங்கிருச்சா? சரி. இப்போ இப்படிலாம் எல்லாம் உதாரணம் காட்டுறான். உதாரணம் காட்டும்போது மூமின்கள் இருக்காங்களா அவங்க விளங்குறாங்க, இது ஹக்கு தான் அல்லாவுடைய உலகத்துக்கு வந்தது என்று என்ன செய்கிறாங்க, விளங்குறாங்க. காஃபிர் பெருமான ஆறாத அல்லா தியாதா மசலா உதாரணத்தை கொண்டு அல்லா என்ன நாடுறான். இந்த அல்லாவா இருந்துக்கிட்டு கொசு ஈ சிலந்தி பூச்சி கழுதையெல்லாம் போய் பேசுகிறானேங்கிறான். விளங்குதுப்பா? எப்படி சொல்லணும் சட்டப்பிரகாரம்? இப்போ அம்மல்லதீன் ஆமனும் அப்போ உதாரணம் காட்டும்போது இப்போ அம்மல்லதீன் ஆமனும் ஈமான் கொண்டவர்கள் இப்போ 7 அவர்கள் விளங்குகிறார்கள். அன்னகுல் ஹக்கு இந்த உதாரணம் அல்லாவுடைய புறத்திலிருந்து உள்ளது. ரப்புடைய புறத்தில் அன்னகுல் ஹக்கு இது உண்மை, ரப்பியும் ரப்புடைய புறத்திலிருந்து உண்மை என்று என்ன செய்கிறாங்க, விளங்குகிறார்கள். ஆனால் அம்மல்லதீன கவரு காபிராய்விட்ட மடையர்கள் கூலூன அவர்கள் சொல்லுகிறார்கள் மாதாராதல்லாவி யாதா மசலா இந்த உதாரணத்தை கொண்டு அல்லாஹ் எதை நாடுகிறான் என்று சொல்கிறார். இதை சட்டப்பிரகாரம் என்ன சொல்லணும் ஏவா? இப்போ அம்மல்லதீனாமனு இப்போ 7 ஈமான் கொண்டவர்கள் விளங்குகிறார்கள். அம்மல்லதீன கவரு லா ஏலமும் காவிர்கள் என்ன செய்யலை விளங்கலைன்னு தானே சொல்லணும். ஆனால் என்ன சொல்கிறான், யகூலூனன்னு சொல்கிறான். ஏன்னா விளங்காதனால தான் பேசுகிறான். விளங்காதனால தான் மாதாராதல்லாவி யாதா மசலா உதாரணத்தால் அதை கொண்டு எதையும் நாடுகிறான். ஆனால் அவன் ஹமாக்கத்தை வெளிப்படுத்திட்டான். அவன் பேசுனதையும் எல்லாம் சொல்கிறான். 7 காவிர்கள் விளங்கலைன்னா என்ன விளங்கலாம என்ன சொன்னான்னு தெரியாது. விளங்காதனால இப்போ யகூலூன சொன்னார்கள் மாதாராதல்லாவி யாதா மசலா உதாரணத்தால் இதை கொண்டெல்லாம் எதை நாடுகிறான் என்ன செஞ்சாங்க சொன்னாங்கன்னு அவன் ஹமாக்கத்தை வெளிப்படுத்தி காமிக்கிறான். விளங்கலைங்கிறது என்ன செய்யறான், கினாயாவின் மூலமாக வெளிப்படுத்தி காமிக்கிறான். எழுதுனப்பா லாயால முன்னா விளங்கலைன்னா விளங்கலைன்னு மட்டும் தான் தெரியும், என்ன சொன்னாங்கிறது தெரியாது. ரைட்டா உனக்கு? சரி, இப்போ வாங்க. அம்மல்லதீன் ஆமனு ஈமான் கொண்டவர்கள் 7 அன்னவுலாக்கும் ரப்பியும் அம்மாவாகிறது. ஹருஃபுன் அது ஹருஃபாக இருக்கும். இது ஃபஸ்ஸிலுமா உஜிமில மூடலாக்கப்பட்டதை விளக்குமே. அக்கிது மாபிகி சுத்திர எதை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த ஒன்றை உறுதிப்படுத்துமே. அப்படிப்பட்ட எழுத்தாக இருக்கும். மேலும் தலம்மனும் மேன ஷருத்தி ஷருத்தினுடைய அர்த்தத்தை தாங்கி இருக்குமே, பொதிந்திருக்குமே. அப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கும். மௌமாயுக்கும் மின் செய்கினத்தான் அம்மான்னு ஆக்கியிருக்கோம். அப்படி தான் அல்பேர் ஓதிருக்கோம்லப்பா. அம்மாவுடைய அசல் எப்படி இருந்துச்சு, மௌமாயுக்கும் மின் செய்கின்னு இருந்துச்சு. ஏதாவது விஷயம் இப்படி இருக்குமே ஆனால் செய்துன் தாஹிபுன் செய்து போகக்கூடியவன் இருக்கும். அப்படி இருந்ததை தான் இப்படி ஆக்கியாச்சு, அம்மான்னு இருந்து ஆக்கியாச்சு. அப்போ ஷருத்தினுடைய எழுத்து அது அர்த்தம் புரிஞ்சிருக்கு, மஹுமாவுடைய அர்த்தத்தை என்ன புரிஞ்சிருக்கு. அதுவே தான் அம்மாவுக்கு ஜவாப் வரும், ஃபாவும் வந்திருக்கு. எடுத்துனப்பா இப்போ அம்மல்லதீனாமனு ஃபியால முனன்னு வருது. இந்த ஃபா தான் அந்த ஷருத்துக்கு என்ன இருக்குது, ஜவாப். ஏட்டப்பா அப்போ ஷருத்தினுடைய அர்த்தத்தை புரிந்திருக்கிறது. ஒலிகாலிக்கு அதனால தான் அந்த அம்மாங்கிறது ஷருத்துடைய அர்த்தத்தை புரிந்திருக்கிறதுனால தான் இஜாபு பில் ஃபாயி ஃபாவை கொண்டு பதில் சொல்லப்படுகிறது. கால சீபவைகி சீபவிமா சொல்வார்கள்
அம்மா ஜெய்துன் வதாயிபுன், அம்மா ஜெய்துன் வதாயிபுன் இதனுடைய அர்த்தம் மஹுமாயுக்குமின் செய்யின், ஏதாவது ஒரு வஸ்து இப்படி இருக்குமே ஆனால் ஜெய்துன் தாயிபுன் செய்து போகக்கூடியவனாக இருக்கும். ஏதாவது ஒரு வஸ்து இருக்குமே ஆனால் ஏதாவது தான் செய்தான் ஜெய்து என்ன செஞ்சிருவான், போயிடுவான் அந்த அர்த்தம். ஐ உவதாயிபுன்னு அர்த்தம். லாம காலத்தை சந்தேகம் இல்லாமல் செய்து என்ன செஞ்சிருவான், போயிடுவான். மஹுமாயுக்குமின் செய்யின் இருக்கும். அப்போ சட்ட பிரகாரம் ஏப்பா வண்ணகும் எப்படி வண்ணகு மினுகு ஜெய்திலிருந்து போவது என்பது அசீமத்துன் கட்டாயமாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் ஜெய்து கட்டாயம் என்ன செஞ்சிருவான், போயிடத்தான் எதுவாக இருந்தாலும் போயிடுவான். அப்போது காணல் அசலு அசல் துகூலுல் ஃபாய், அந்த ஃபா அதில் ஜும்லாவில் தான் நுழையும். ஜெய்தில் வந்து நுழைஞ்சிருக்கணும். எங்கே நுழைஞ்சிருக்கணும்? ஆனால் ஷருத்து அடுத்து ஃபா வருவது அரபியர்கள் நினைச்சிருக்காங்க, வெறுத்திருக்காங்க, ஹபரில் ஒன்று தள்ளி விட்டாங்க. ரைட்டுப்பா பாரு. இப்போ காணல் அசல் சட்டம் துகூலுல் ஃபா, அந்த ஃபா அல் ஜும்லத்தி, அந்த ஜும்லாவினுடைய தோக்கத்தில் தான் நுழைஞ்சிருக்கணும். ஏன்னா அன்னகல் ஜெசாவு, அந்த ஜும்லா தான் ஜெசா என்ற காரணத்தினால் ஆறுறதுல தான் வரணும். அம்மா ஜெய்துன் அம்மா இப்போ ஜெய்துன் தாயிமுன் தான் வரணும். ரைட்டா? லாக்கின் கரிகு அரபியர்கள் வெறுத்திருக்கிறார்கள் ஈலா அஹா அந்த ஃபாவை கொண்டு அடுத்து கொண்டு வருவதை, அருப ஷருத்தி ஷருத்துடைய அருப்புக்கு அடுத்து கொண்டு வருவதை வெறுத்திருக்கிறார்கள். அவே அதுகலூகா அந்த ஃபாவை நுழைத்து விட்டார்கள். அல் ஹபரி எதில் ஹபரில் நுழைச்சிட்டாங்க. அவ்வதுல் முப்தத அந்த முப்ததாவை அணி ஷருத்தி ஷருத்துக்கு பாரமாக்கியிருக்கிறார்கள், லெவலில் பாரமாக்கிட்டாங்க. அதுதான் ஷருத்து மாதிரி. அம்மா ஜெய்துங்கிறது தான் என்ன இருக்குது ஷருத்து மாதிரி, இப்போ தாயிபுங்கிறது எனக்கு ஜவாப் மாதிரி ஆக்கிட்டாங்க. ரைட்டா? வஃபி தஸ்தீரில் ஜும்லத்தைனி, இந்த ரெண்டு ஜும்லாவையும் பிஹி அம்மா என்ற லெவலை கொண்டு ஆரம்பித்திருப்பது. அம்மா என்ற லெஃபுன்னு சொல்லணும். அம்மான்னு சொன்னோம்னா அது அருப்பு, அது வந்து ஹான் வரணும். பிஹினா லெஃபுது அம்மா, லெஃபுதுங்கிறது ஆண்பால் தானே, அப்படி இழுக்கணும். வஃபி தஸ்தீரில் ஜும்லத்தைனி, இந்த ரெண்டு ஜும்லாவையும் பிஹி அம்மா என்ற லெஃபுதை கொண்டு ஆரம்பித்திருப்பது எஹ்மாதுன் லி அம்ரில் மூமினின், மூமினுடைய காரியத்தை என்ன செய்வதாக இருக்கும், புகழ்வதாக இருக்கும். வாத்திதாதுன் பி இல்மியும், அவர்களுடைய இல்முக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக இருக்கும். மூமின்கள் இருக்காங்களா, அவங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, இப்போ 7-3 அவங்க விளங்குறாங்க, இன்னும் அவங்கள பாராட்டுறான், அவங்க இல்முக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். விளக்குதப்பா? ரைட்டா? வதம்முன் வலிய கொல்லில் காஃபிரின், காஃபிர்களை கடுமையாக இகழ்வதாக இருக்கும். அல்லா கவுலிகளுடைய பேச்சின் மீது அம்மலுக்கு மதாராதுல்லாபி ஆலா மசலா நான்ல அதை காவிர்கள் இகழ்றான். இன்னும் அல்ல எது நாடுறான் அங்கே நல்ல அதை இகழ்றான். அதான் விளங்குச்சான்னு கேட்டேன். அதுவே தான் அம்மா கூட ரெண்டுலேயுமே ஆரம்பிச்சிருக்கான். எடுத்தனப்பா? வதம்முன் வலிய கொல்லில் காஃபிரி, காஃபிர்களை அல்லா கவுலிகளுடைய பேச்சின் மீது கடுமையாக வசைப்பாடுவதாக இருக்கும், திட்டுவதாக இருக்கும், இகழ்வதாக இருக்கும். ஒரு அமீருபி அன்னகு, அன்னகுல உள்ள அமீரு இல் மசல், மசலை பார்த்து மீளும் மேலே இருக்குல்லப்பா. அம்மல்லதி நாமனும் ஏழமுன்னு அன்னகு இல்லை, அம்மல்லதி நாமனும் ஏழமுன்னு அன்னகுன்னு இருக்குல்ல, அது மசலை பார்த்து மீட்டலாமா, ஐயந்திரி பார்த்து மீட்டலாம். ஐயந்திரி மஸ்தரா மாறிடுச்சு. ரைட்டுப்பா? இல்லை ரைட்டா? ஒரு அமீருபி அன்னகு, அன்னவுடைய அமீர் மசல், மசலை பார்த்து மீளும், மீளக்கூடியதாக இருக்கும். அவு நீ ஐயந்திரி பார்த்து மீளக்கூடியதாக இருக்கும். எடுத்தனப்பா? வல் ஹக்கு, ஹக்கு என்பது ஃபையாலமோன அன்னவுல் ஹக்குன்னு இருக்குல்ல, வல் ஹக்கு ஹக்கு என்பது அஸ்ஸாபித்துல்லதி லா யசூஹு இன்காருஹு, அதை மறுப்பது சாத்தியமாகாதே, இசாகாதே, அந்த அளவுக்கு ஊர்ஜிதமான விஷயம்னு அர்த்தம். விளங்குதப்பா? ஹக்குன்னு என்ன அர்த்தம்? அதை மறுப்பது முடியாத அளவுக்கு ஊர்ஜிதமானது. அதுக்கு தான் ஹக்குங்கிறதான். இல்லை அல்லாஹ் நம்மளை படைச்சாங்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்கப்பா? மறுக்கவே முடியாது. உலகத்தை அல்லாஹ் தான் படைத்தான், இயற்கையில் வந்துச்சுன்னு எவனா சொல்லுவானா? உண்டால் தான் சொல்லுவான். ஒவ்வொரு வஸ்துவும் அதை உண்டாக்கி ஒருவன் இருக்கிறான் என்பது தானே காமிக்குது. அப்போ உலகம் மட்டும் தானாக எவ்வளோ உண்டாகும்? அப்போ அந்த உலகம் இருப்பதே இந்த உலகத்தை உண்டாக்கிய ஒரு மூசிர் இருக்கிறான் என்பதை தான் காமிக்கிறது. அவன் தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்பதையும் காமிக்கிறது. ஏற்கனவே ஓதியிருக்கோம். அதுதான் ஹக்குன்னு அர்த்தமா. ஒல் ஹக்கு, ஹக்கு என்பது அசாபித்துள்ளதி லா யசூஹு இன்காருஹு, அதை மறுப்பது ஜாயிஸாகாதே, சாத்தியமாகாதே, அப்படிப்பட்ட ஊர்ஜிதமானதாக இருக்கும். அம்முல் ஐயான சாபித்தத்தைப்பா, ஹக்குங்கிறத நம்ம உண்மை பேச்சுக்கு மட்டும் தான் சொல்கிறோம். அது 3 வஸ்துவே இருக்குமா, எடுக்குமா? என்னது? உண்மையான செயல்பாடுக்கும் ஹக்குங்களாமா, உண்மையான பேச்சுக்கும் ஹக்குங்களாம். ஒன்று ஊர்ஜிதமாக ஊண்டிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ,
அதுக்கும் அக்குங்களாம். நல்ல ஊர்ஜிதமாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வார்த்தைக்கு என்ன செய்யலாமா? அக்கு. இது நல்லா தாங்குங்க. அதான் சொல்கிறாங்க, எம்மு அக்கு என்பது அடைய விளையும் அல்ல ஐயான சாபித்தத்தை தரிபாடாக இருக்கின்ற வஸ்துக்களையும் எடுக்கும். ஹாரிஜாவில் இருக்குல்ல, உலகத்தில் உள்ள ஹாரிஜியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அது என்ன செய்ய எடுக்கும், சாபித்தாக இருக்குது. வானம் பூமிலாம் ஒரு அஃபேல சாயிபத்தை நேர்மையான செயல்களையும் எடுக்கும். நேர்மையான செயல்களையும் எடுக்கும். ஒரு அக்குவால சாதிக்கத்தை விளங்குதப்பா, உண்மையான பேச்சுகளையும் எடுக்கும். உண்மையான பேச்சுக்கள், உண்மையான செயல்பாடுகள், உறுதியான வஸ்துக்கள், தரிபாடாக இருக்கின்ற வஸ்துக்கள், வெளியில் உலகத்தில் கண்ணுக்கு தெரியக்கூடிய வஸ்துக்கள்லாம் ஆயானூர் ஹாரிஜா, கண்ணுக்கு தெரியக்கூடிய வஸ்துக்களை ஃபுல்லாக எடுக்கும். அதுக்கு இது எங்கேருந்து வந்துச்சு? என் கவுலியும் அக்கலமுரு என்பதிலிருந்து வந்ததாக இருக்கும். இந்த அக்குங்கிறது எங்கேருந்து வந்திருக்கான்? அக்கலமுரு என்று சொல்வார்கள். இதா சபத்தை ஒரு வஸ்து ஊர்ஜிதமாகிவிட்டால், ஸ்தரமாகிவிட்டால் அக்கலமுரு என்று சொல்வார்களே, அப்படிப்பட்டது எடுக்கப்பட்டதாக இருக்கும். இன்னும் இதில் கட்டுப்பட்டது தான் சௌபுன் ஹக்கக்குன் என்பது உறுதி செய்யப்பட்ட ஆடை. ஹக்கக்குன் நஸ்தி நெசவு உறுதி செய்யப்பட்டவர். இந்த கையிலாம் நல்லா உறுதியாக இருக்குது, இதுதான் கட்டியிருக்கும். சிலது வந்து ஒரு நெசவு நல்லா இருக்காது, ஒரு ரா உழுந்து அந்த நெசவு செய்கிறவங்களுக்கு தெரியும். நூல் அங்கங்கே ஒரு இதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அது இடையில ஓட்ட மாதிரி இருக்கும். அது சரியில்லைன்னு தள்ளி விட்ருவாங்க. அதை டேமேஜிங்க இல்லைப்பா. இந்த கைலிகளை கிப்ஸ் கடையில் போய் நீ கேட்டிங்கன்னா டேமேஜ் கையில்னு வச்சுருப்பாங்க. அது கொஞ்சம் காசு கொஞ்சம் கம்மியாக சொல்லி தருவாங்க. இது கொஞ்சம் சின்ன டேமேஜிங்க, இதனுடைய ரேட்டு 500 ரூபா, நீங்கள் 300 ரூபா தந்தா போதும், 200 ரூபா தந்தா போதும்னு சொல்லுவாங்க. டேமேஜ் கைலி கரிச்சி எல்லாம் வச்சுருப்பாங்க. பனியன்லேயும் இருக்குது. திருப்பூர்லாம் போனோம்னா பனியன் சின்ன டேமேஜ் தான், அதெல்லாம் 80 ரூபா 50 ரூபாய்க்கு தந்துடுவான். அதனுடைய ரேட்டு 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா. அது எவ்வளோக்கு தருவான்? 40 ரூபா 50 ரூபாய்க்கு தருவான். திருப்பூருக்கு போனால் வாங்கலாம்ப்பா டேமேஜ். அப்போ சௌபுன் ஹக்கக்குன் ஹக்கமுன் அஜ்ஜி, அதாவது நெசவு உறுதி செய்யப்பட்ட விளங்குதப்பா வஸ்துவுக்கு என்ன சொல்லுவாங்களாம்? சௌபுன் ஹக்கக்குன்னு சொல்லுவாங்க, உறுதி செய்யப்பட்ட ஆடை. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் பாருங்கள், எல்லாம் பாடங்களை